ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புது கார் வாங்க போகிறீங்களோ இல்லை பழைய கார் வாங்க போகிறீங்களோ, தயவுசெய்து ரிவ்யூ தயவு செஞ்சு யாருமே பார்க்காதீங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் புதுசாக லான்ச் பண்ணுற கார்களை உருட்டுன்னு உருட்டி அந்த காரை ஆஹா ஓஹோ அப்படின்னு நிறையா புகழ்ந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு கமிஷனை வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க. அதை நீங்கள் எப்பயுமே ஞாபகத்தில் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். நீங்கள் கார் வாங்க போகிறதா இருந்தால் ஒரு டெக்னீஷியனுக்கிட்ட அனுபவத்து ரீதியாக தெரிஞ்சுக்கணும். கார் வருது அப்படின்னா ஒரு காரோட மாடலோட தொடர்ச்சி தான் வந்துட்டு இருக்கும். அதில் இருக்கிற இன்ஜின் இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடலில் வரலாம். அந்த மாதிரி பாடி பில்டும் அந்த தொடர்ச்சியாக வரலாம். அதனால் ஒரு காரோட பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மாடலும் டெவலப் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதனால் ஃபிசிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் ஒர்க் பண்ணுறவங்க வீடியோஸை பாருங்கள். பார்த்து ஏகப்பட்ட பேர் என்ன மாதிரி நிறையா வீடியோ பண்ணுறாங்க. ஒர்த்தான விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர், அதை தேவையில்லாத பணம் வரையும் தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து சிக்கிறத நீங்கள் தவிர்க்கலாம். ஓகேங்களா? அதுக்காண்டி தான் இந்த கிளிப்பு பண்ணது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் மனசாட்சிப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய்.